கோல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனோட லெவல் வந்து 77,317 அதுக்கு கீழே வரும்போது தான் நமக்கு செல்லிங் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸில் டபுள் பாட்டம் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டபுள் பாட்டத்தோட நெக் லைன் வந்து 735. ஸோ அப்போது இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா SBI கார்ட்ஸு பை அபவ் 735க்கு மேலே போகும்போது நம்ம வந்து பை எடுக்கலாம். இப்போ 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒரு ஷார்ட் டேர்முக்கான ஒரு 50 டேஸோட ஒரு ஆவரேஜ் பீரியட் தான். இதை கிராஸ் ஓவர் ஆனாலும் நம்ம வந்து பை எடுக்கலாம். ஸோ அதை மட்டுமே நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனை வச்சு பண்ணாமல் அது கூட நம்ம வந்து அடிஷ்னலாக இன்னும் 2-3 இண்டிகேட்டரை வச்சு பண்ணும்போது நமக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ஏற்கனவே ட்ரெண்ட் லைன்ன்றது என்னன்றது நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. வெல்த் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஜஸ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து நான் தெய்வசிகாமணி. ஸோ நம்ம ஒவ்வொரு வாரமும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக்ஸ்லாம் அவனுடைய கரண்ட் லெவல் என்ன, எப்படி வந்து மூவ் ஆகிருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீக் வந்து டாடா மோட்டார்ஸை பற்றி சொல்லியிருந்தோம். அதாவது அதில் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனாக்கா 750க்கு மேலே பிரேக் அவுட் ஆனாக்கா பையிங் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பையிங் வந்திருக்கு. 789 வரைக்கும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இஸ் பையில் தான் இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் சொல்லியிருந்தோம். இது ஏன் சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா இது டிமாண்ட் ஜோனில் இருக்குது, ப்ளஸ் வந்து ஆர்எஸ்ஐயும் வந்து லோவாக இருக்குது. அதாவது வந்து 1534 வந்து பையிங் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் அது வந்து 1700 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் வந்து ஜென்சா டெக் சொல்லியிருந்தோம். ஆஃப் பேட் அப்படின்ற ஹார்மோனிக் பேட்டர்னில் வந்து பை சிக்னல் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 742 வந்து பை சொல்லியிருந்தோம். அதனோட ஹை வந்து 819 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அண்ட் தென் வந்து HDFC லைஃப் வந்து பை சொல்லியிருந்தோம். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ப்ளஸ் வந்து RSI வந்து லோவாக இருந்ததுனால 1410 வந்து பை வந்தால் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1450 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதே போல் நீங்களும் ரெகுலராக எங்களோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கலை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டெசிஷன் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு டெக்னிக்கலாக இண்டிகேட்டர் கொடுத்துருக்குன்றதை செக் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனோட லெவல் வந்து 77,317 அதுக்கு கீழே வரும்போது தான் நமக்கு செல்லிங் வரும். ஸோ அப்போ ஸ்டில் வந்து ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு பை போகலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். அடுத்து நம்ம வந்து நிஃப்டியோட லெவல் செக் பண்ணிக்கலாம். நிஃப்டி வந்து நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம் கன்சல்டேஷன் தான் இருக்குது அப்படின்னு. ஸ்டில் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து கன்சல்டேஷன் தான் இருக்குது. கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 24,092 வந்து அது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இது வந்து கன்சல்டேஷன் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து 24,400 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,600 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் நிஃப்டியில் வரல. ஏன்னா இன்னும் பேட்டர்ன் எதுவும் ஃபார்ம் ஆகலை. அதனால் வந்து கன்சல்டேஷன் தான் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரேடை வந்து கொஞ்சம் பேட்டர்ன்ஸோ இல்லைனா வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அட்வைசபிள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து நெரோலாக் பெயிண்ட்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க. அதனோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சப்போர்ட் லெவல் வந்து 252லேருந்து 254க்குள்ளே தான் சப்போர்ட் லெவல் வருது, அதாவது டிமாண்ட் ஜோன். ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கரண்ட்டாக வந்து 261 ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து அந்த லெவலில் வந்தாக்கா நம்ம வந்து பை இனிஷியேட் பண்ணலாம். அதாவது இன்னும் ஒரு 10 rupees கீழே வந்ததுக்கப்புறம் அங்கே நமக்கு வந்து ஒரு பை சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பை இனிஷியேட் பண்ணலாம். ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு கிளியர் இல்லைன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு பையிங்கான எந்த ஒரு சிக்னலும் கொடுக்கல. ஸோ அதனால் வெயிட் பண்ணி அந்த லெவல் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து புதுசாக ஒரு இண்டிகேட்டரை பற்றி நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். நம்ம பார்க்கக்கூடிய இண்டிகேட்டர் என்னென்னாக்கா வந்து மூவிங் ஆவரேஜ் தான். இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அதாவது அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 100 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்னா என்ன, அது எப்படி நம்ம வந்து நமக்கு வந்து அதை வியூ பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது என்னென்னாக்கா 200 டேஸோட ஒரு ஆவரேஜ் வேல்யூ தான் வந்து அந்த லைன்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே நம்ம ட்ரா பண்ணுறோம். இது என்னன்னாக்கா அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு லாங் பீரியட். அதனால் அந்த லைனை பிரேக் அவுட் ஆகும்போது அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜென்ரலாக ஸ்டாக்ஸு. அதெல்லாம் சொல்லுவாங்க 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஓவர் ஆகிடுச்சு, அங்கேருந்து நம்ம பை போகலாம். ஸோ அந்த லைனில் வந்து டச் ஆகிடுச்சு, அங்கேருந்து நம்ம வந்து ஃபர்தராக வந்து டவுன் வச்சுன்னா செல் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து SBI கார்ட்ஸ் அப்படின்ற ஸ்டாக்ஸில் நம்ம வந்து இந்த 200 டேஸ் மூவிங் ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த எல்லோ கலராக இருக்கக்கூடிய அந்த லைன் தான்
இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு எஸ்டர்டே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போது இந்த ஸ்டாக்ஸ் வந்து இங்கேருந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை கிராஸ் ஓவர் ஆனாக்கா ஒரு லாங் டேர்ம் இல்லை, லாங் டேர்ம் மீன்ஸ் என்னன்னாக்கா ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸுக்கு பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே போல் இப்போ வந்து 725க்கு மேலே போகும்போதே இங்கே வந்து பையிங் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸில் டபுள் பாட்டம் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த டபுள் பாட்டத்தோட நெக்லைன் வந்து 735. ஸோ அப்போது இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எஸ்பிஐ கார்ட்ஸு பை அபவ் 735க்கு மேலே போகும்போது நம்ம வந்து பை எடுக்கலாம். ஸோ இங்கிருந்து ஒரு நல்ல ஒரு பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வந்து 200 டேஸ் மூவிங் கிராஸ் ஓவர் ஆகிருக்கு, இங்கேயே நம்ம பை பண்ணலாம். பட் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனுக்காக அந்த டபுள் பாட்டத்தோட நெக்லைனுக்கு மேலே போனால் இன்னும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வரும். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அதே போல் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து மெகா ஸ்டார் அப்படின்ற ஒரு ஸ்டாக்ஸ்லையும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஜஸ்ட் வந்து எஸ்டர்டேவோட க்ளோஸ் வந்து அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணாக்கா இன்னும் பெட்டராக இருக்கும். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மட்டுமே பார்க்காம வால்யூம்ஸை நம்ம வந்து கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாக்ஸில் கண்டினியூஸாக வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருந்தாக்கா அது வந்து ஃபர்தராக பையிங் வரதுக்கான ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் தான். அதே போல் தான் இந்த ஸ்டாக்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 டேஸ் மூவிங் கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக ஒரு 4 டேஸாக வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸ் இங்கேருந்து பையிங் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பை போகிறோம் அப்படின்னா பை அபவ் 275. இதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் பை போனாக்கா. ஸோ இதுதான் வந்து நம்ம வியூ பண்ணுறது. இதில் வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜும் ஆட் பண்ணியிருக்கோம். அது அடுத்த ஸ்டாக்ஸில் எங்கே வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒரு ஷார்ட் டேர்முக்கான ஒரு 50 டேஸோட ஒரு ஆவரேஜ் பீரியட் தான். இதை கிராஸ் ஓவர் ஆனாலும் நம்ம வந்து பை எடுக்கலாம். ஸோ அதை மட்டுமே நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனை வச்சு பண்ணாமல் அது கூட நம்ம வந்து அடிஷ்னலாக இன்னும் 2-3 இண்டிகேட்டரை வச்சு பண்ணும்போது நமக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் தான் வந்து இந்த சவுத் இந்தியன் பேங்க்கில் வந்து நமக்கு வந்து ஒரு 2-3 கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 50 டேஸோட மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கக்கூடியது இந்த 50 டேஸோட மூவிங் ஆவரேஜ். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன வால்யூம் வந்து கண்டினியூஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜும் கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. 26.73 வந்து கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஸ்டாக்ஸ் வந்து பையிங் வரதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸில் ஏபிசிடி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏபிசிடி பேட்டர்னோட டார்கெட் லெவல் பார்க்கும்போது 28.50 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க்கு இங்கிருந்து அனதர் ஒரு 2 ரூபீஸ் வந்து ஈஸியாக வந்து அப் ட்ரெண்ட் மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் ட்ரேட் போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் வந்து ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிஸை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை இனிஷியேட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து இந்துஸ்தான் லீவர். இந்த ஸ்டாக்ஸ் ஏன் நம்ம வந்து என்ன இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு நம்ம பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒன்று வந்து ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு வந்து இப்போ ஜஸ்ட் நவ் கிராஸ் ஆகிருக்கு, 40ல் இருக்குது, அது லோ தான். அது மட்டும் இல்லாமல் வீக்லி சார்ட்டில் பாட்டம் லெவலில் ஒரு மார்னிங் ஸ்டார் டோஜி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடி வீடியோவில் மார்னிங் ஸ்டார் டோஜி என்ன அப்படின்றத நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். அதே போல் தான் இங்கே மார்னிங் ஸ்டார் டோஜி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் அடுத்த ட்ரேடிங் செஷனில் இந்த ஸ்டாக்ஸு 2406க்கு மேலே மூவ் ஆகும்போது இங்கேருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி பையிங் வருது அப்படின்னா 2700 அண்ட் 2800 வரைக்கும் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஹெச்யூஎல்லை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு ஐசிஐசிஐ பேங்க். இந்த ஸ்டாக்ஸ் வந்து ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து ரிவர்சல் ஏபிசிடி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கரண்ட்டாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து 1265 ட்ரேட் ஆகுது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து 1265க்கு கீழே வந்து மூவ் ஆகும்போது 1236 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் தான். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டெசிஷன் இதை வந்து எடுத்து உங்களுடைய பொசிஷனை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து ஆர்இசி லிமிடெட். லாஸ்ட் வீக்லேயும் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு முந்தின வீடியோவில் ஆர்இசி லிமிடெட் பற்றி நம்ம வந்து பை ட்ரெண்ட் சொல்லியிருந்தோம். அங்கேருந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் ட்ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வால்யூம் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இங்கிருந்து பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பை அபவ் 540 எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கேனலோட ஹை பாயிண்ட் வந்து 540க்கு மேலே போகும்போது இங்கேருந்து பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே நம்ம வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி நம்மளோட ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ஏற்கனவே ட்ரெண்ட் லைன்ன்றது என்னன்றதை நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் ஒரு டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து மல்டிபிள் ஃபேக்டர் வந்து பை சிக்னல் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 673க்கு அபோவ் போனாலுமே நம்ம பை எடுத்துக்கலாம். 700 and 720 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னாக்கா 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஆர் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஐடிடிசி. இதுவுமே வந்து நமக்கு வந்து 200 days மூவிங் ஆவரேஜோட கிராஸ் ஓவர் வந்திருக்கு. அண்ட் வால்யூம் வந்து நல்ல ஒரு குட் வால்யூம் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏபிசிடி ஒரு பேட்டர்ன் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. இதனோட நெக்ஸ்ட் லெவல் வந்து 824 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பிஐ இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து RSI வந்து 22 தான் இருக்குது. ஸோ 35க்கு கீழே இருந்தாலுமே நம்ம வந்து பை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனிக் பேட்டர்ன், ரிவர்சல் ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து முடிஞ்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்போ பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் 3731க்கு மேலே போகும்போது இதில் வந்து நம்ம பை எடுத்துக்கலாம். இங்கேருந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா வந்து லோ பாட்டமில் RSI ப்ளஸ் ரிவர்சல் ஏபிசிடி ஃபேஷன் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போது இங்கேருந்து ட்ரெண்ட் டேர்ன் ஆகி உங்களுக்கு வந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3731க்கு மேலே வந்தாக்கா பை எடுத்துக்கலாம். அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா 4000 and 4200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி நீங்கள் பை போகிறீங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் ரிசர்ச்சை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வாரம் டெக்னிக்கலாக என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் அண்ட் பை செல்லிங் ட்ரெண்ட் கொடுத்துருக்குன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இதே போல் அடுத்த வாரமும் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் கொடுக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கும் டெக்னிக்கலை பற்றி என்ன ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.